இது என்ன பேஸ்ட்ரி கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் பேஸ்ட்ரி கேக் தான். பேக்கரி ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 8 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது HSL மார்கரைன் யூஸ் பண்ணி பேக்கரியில் செய்கிற கேக்கே தான். இது நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க முடியாது. வெளியில் தான் இந்த கேக்கை நம்ம வைக்க முடியும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 8 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கேக் ஜெல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ், பிளாக் கரண்ட் எசன்ஸ், மில்க் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் 4 எசன்ஸும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே ஃப்ளஃபியாக வரணும். அப்போ தான் ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்பு சுகருக்கு 2 கப் மைதா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணி அதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன அவனுக்குள்ளே பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் கரெக்டாக 9 இன்ச்சு ட்ரேயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதை 60 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ண வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி டேப் பண்ணி விட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் உள்ளே வைங்க. பிகாஸ் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ரிலீஸ் ஆகும். மேலே இருக்க பார்ட்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்கரைனோட அளவு எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 100 கிராம் மார்கரைனுக்கு 100 கிராம் ஐசிங் சுகர் ஆட் பண்ணணும். இது கூட நீங்கள் கலர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நியூட்ரல் ஜெல் ஆட் பண்ணி தான் மேலே டிசைன் கொடுக்க போகிறேன். அதுவுமே எப்படி கொடுக்குறேன், என்ன ஏது டெக்னிக் என்ன எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம மார்கரைன் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லாவே சாஃப்டாகவே இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரியில் கிடைக்கிறது எல்லாமே மார்கரைன் ஆட் பண்ணது தான் கிடைக்கும். இப்போ கேக்கோட சைஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 2 இன்ச்சு சைஸில் தான் கேக் பேஸ்ட்ரி எப்பயுமே ரெடி பண்ணுவாங்க. இப்போ மார்கரைன் ஆட் பண்ணி கேக்கில் ஃபுல்லாக டிசைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ள பிளாக் கரண்ட் க்ரஷ் ஆட் பண்ணி ஒரு லேயர் கொடுத்துக்கிட்டேன். மேலே அடுத்த லேயர் கேக் வச்சு நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4க்கு 2 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் டிசைன் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கோங்க. அது உங்களோட ஓன் விருப்பம்தான். மேலே ப்ளூ கலர் கேக் ஜெல்
ஆட் பண்ணி நியூட்ரல் ஜெல் இது எப்படி ஆட் பண்ணணும், இதோட டெக்ஸ்சர் என்ன எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் சேனலில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ 4க்கு 2 இன்ச் சைஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மேலே டிசைனுக்காக ஒரு செரி பழத்தை கொடுத்துக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.